நேற்று உதயகம்பத்தில் ஒரு பொய் சொன்னவர் பாத்தீங்களா? நீதிபதிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன கதை இது? அந்த உதயகம்மன் பிள்ளைக்கிட்ட ஒரு உளவு அமைப்பு இருக்கான். அவரே சொல்லிக்குவார். பிபுத்துரு இல உரிமையில இருக்க அந்த புலனாய்வு டீம் தான் இது எல்லாமே போயிட்டு கண்டுபிடிக்குமா. யாருக்கு ஆளுதானப்பா பூச்சுத்துறீங்க நீங்களும். இன்னைக்கு சரி எங்களுக்கு எப்ப கிடைக்கும், இன்னைக்கு நம்ம கெத்த காட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து வந்து சுகேஸ்வர பண்டாரைய சான்ஸ் இல்லை, நோ சான்ஸ் அப்படின்னு ஒரு பெரேராவுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாத அரசாங்கம் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நெஞ்சம் பதவதைக்குது இந்த ராஜபக்ச நடந்து போற இந்த நடைய பார்க்க. நான் சொன்ன கவலைப்படுறீங்களான்னு. 3 புள்ள புருஷன் கொடுத்துட்டு தம்பி இந்த வவுனியாவில் இந்த இடைத்தங்கள் முகாம்ல நான் இருக்கக்குள்ள காலை பிடிச்சி கதறினேன் நான் தம்பி. ஆனா அவங்க எதுவுமே செய்யல தம்பி. ராஜபக்ச தவண்டு போறதை நான் பார்க்கணும் தம்பி. ராஜபக்ச லேசில சாகக்கூடாது. இவங்கட பிரச்சனைடா கைய பிடிச்சி ஐயோ ராசா இவ்வளவு நாளும் ஆகுண்டா நீதானேப்பா டெலிபோன் அடிச்சு எல்லா பக்கத்தாலையும் காப்பாத்தினா, நீயும் போனா எங்கட கதை சரி. இலங்கை போலீஸ் திணைக்களம் மீது எனக்கு சரியான நம்பிக்கை இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இது வந்து இன்னைக்கு இலங்கை போலீஸ் இல்ல, பலவத்த ஜேவிபி போலீஸ் தான் இது இப்படி செயற்பட்டுக்கிட்டு இருக்கு. பொய்க்கு விசாரணைகளை செஞ்சு பொய்யான சாட்சிகளை தயாரிச்சு எங்களுக்கு எதிராகவே செயற்படுறாங்க. இது வந்து பலவத்த போலீஸ் அப்படின்னு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். கணக்க விஷயம் பேச இந்த உங்களோட சிரிச்சு கொண்டிருக்கல அது கடகடன்னு சொல்லுங்க சரியா. நீங்க சிரிக்கிறதால எல்லாரும் கீழே வந்து கூட சிரிப்புக்கு ரசிகனா மாறுறாங்க, நிகழ்ச்சிக்கு ரசிகன்றதை விட இந்த இந்த தேவையில்லா உத்தியோகம் இல்லாம கூட ப்ரோக்ராமுக்குள்ள வாங்க சிரிச்சு கொண்டிருக்காங்க. நாட்டுல வந்து இப்ப முக்கியமான விஷயம் என்னடா இந்த டெங்கு ஒழிப்புல அரசாங்கம் மற்ற பிரதேச சபைகள் பிரதேச செயலகங்கள் எல்லா மட்டங்கள்லயும் வந்து ஒரு பெரிய தீவிர நடவடிக்கை கொண்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. நாங்களும் ஒரு சில தினங்களுக்கு முதல் ஒரு தீவிர நடவடிக்கை கொண்டு எடுத்தாங்க. ஆனா நல்ல காலம் எனக்கு சந்தோஷம் என்னன்னு சொன்னா கோதாசனை டெலிபோன் பண்ணலையா பண்ணல. சரி, ஓகே. அதாவது நாங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். அவரும் பாதுகாப்பா இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, பிரதியமைச்சர் ஏமச்சந்திரன் அவர்களுடைய வீடு முன்னுக்கு, அதே மாதிரி அந்த முக்கியமான இடங்கள் திருகோணமலையில முக்கியமான பல இடங்களுக்கு முன்னால அந்த கால்வாயில நீர் தேங்கி அந்த குப்பைகள் எல்லாம் பிளாக் ஆகி அங்கிருந்து கொசு உருவாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் நாங்க சுட்டி காட்டியிருந்தோம் நம்ம நாட்டு நடப்புல. இன்னைக்கு சந்தோஷமான செய்தி என்னன்னா, அங்கிருந்து ஒரு சில புகைப்படங்கள் நம்ம வட்டாரங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு கிளீனிங் வேலைகள் நடக்குது, எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பரபரப்பா மும்முரமா எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்தோஷப்பட்டாங்க சில பேர். ஐயோ, நாட்டு நடப்புல பாருங்க, நீங்க பேசிட்டீங்க, இன்னைக்கு வேலை நடக்குது. அப்ப நாங்க சொன்ன மெசேஜ் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து இருக்கு. அதனால இன்னைக்கு அதிரடியா அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு சந்தோஷம். அதுதான் தேவை. அந்த மாற்றங்களுக்கு தேவைன்னு தான் நாங்க இப்படி கதைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாற்றங்கள் நடக்கணும். இது சாதாரண இடம். மேலிடத்திலேயே நாங்க பல மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். மாற்றத்தை காண்ற வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அதே போன்று டெல்சான் அந்த அனுஜ் என்ற விடயம் நாங்க நேற்று இதுல பேசியிருந்தாங்க. நான் செய்திகளுக்கு அப்பால வந்து அதை முழுமையா ஒரு டாக்குமெண்ட்ரியா தொகுப்பா வச்சிருந்தேன். பலர் நேற்று கிழக்கு மாகாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம் நண்பர்கள், தமிழ் நண்பர்கள் என்று பலர் தொடர்பு கொண்டிருந்தாங்க. எல்லாரும் நாட்டு நடப்புக்கு நன்றி என்று சொன்னாங்க. அதனாலதான் நான் இதுல சொல்றேன். நாங்க அந்த விடயத்தை பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு அரச உயர்மட்டங்கள்ல இருந்தும் அந்த குடும்பத்தார சிலர் தொடர்பு கொண்டதாக இந்த குடும்பத்தாரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சில தகவல்களும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாத இந்த இது தொடர்புல சில அரச மற்றும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அமைச்சர் நலிந்த ஜேதி செய்யற கருத்து தொடர்புலையும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ஒன்று இருந்தது. ஆனா அதையும் அரசாங்கம் பிறகு சரி செய்திருக்கிறதாகவும் இந்த விடயம் தொடர்புல துரித நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலே காணக்கூடியதாக இருந்துச்சு சோசியல் மீடியாவுல அனுஜ் குடும்பத்துக்கு இப்ப எப்படியுமே ஃபண்ட் ரைஸ் பண்ணத்தான் வேணும், ரைட்டா? இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் நிறைய பேர் கை கோக்கிறதுக்கு தயாராகி இருக்காங்க. நான் பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு தனிநபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா சேர்ந்து அப்படி கொஞ்சம் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னாடில்சான், இந்த அனுஜன்ட கைதில இருந்து அனுஜன் மீண்டு வர வேணும், அந்த சவுதி அரேபியா சட்டத்திட்டங்களை பின்பற்றி எப்படி நீ வெளியில கொண்டு வரலாம் என்ற விடயங்களுக்கு ஆதரவா கிட்டத்தட்ட வளமைக்கு மாறாக முஸ்லீம் சமூகத்திலிருந்தும் ஒரு பலமான குரல்கள் ஒலித்து கொண்டிருக்குது. ஒரு சிலர் முரணான தகவல்களை வெளியிட்டாலும் பலமான குரல்கள் பல ஒலித்து கொண்டிருக்குது. இந்த கைது தொடர்பாக சவுதி அரேபிய சட்டம், நான் அறிந்ததை சொல்றேன், சில அதுல பிள்ளைகள் இருக்கிறான், மேன்முறை
முறையீடு, மன்னிப்பு, அதாவது தண்டப்பணம், சீர்திருத்தம், புனர்வாழ்வு, பொது மன்னிப்பு என பல்வேறு நடைமுறைகள் சவுதி அரேபிய நீதிப்பறை முறைகளில் உண்டு. இதனை அனோஜனின் குடும்பத்தார் இலங்கை வெளிவிவகார அமைச்சு சவுதி அரசாங்கத்தின் தூதரகம் என மட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் கையாண்டு அவருக்கு உயரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றதை அனுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தார் மற்றது இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சு சவுதி அரேபிய தூதரகத்துக்கு கூடாக இந்த இனி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு இனி அங்க இருக்கக்கூடிய இளவரசர் அல்லது அரசு மட்டத்தில் அது அவங்க சில நெகிழ்வுத்தன்மைகளை காட்டலாம். அந்த விடயத்திலையும் ஆர்வமாக சிலர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த குடும்பத்தோட முஸ்லீம் சகோதரர்கள் பலரும் அனோஜெண்ட விடயத்துல ஒரு கருத்தா கண்ணும் கருத்துமா இருந்து இந்த பழிவாங்குற எண்ணம் வேணாம், எங்களுக்குள்ள ஒரு குரோதம் வேணாம் என்ற ஒரு நல்லெண்ணத்தையும் பலர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நேற்று பலரும் கேட்டிருந்தீங்க, இந்த கதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருவீங்கன்னு இந்த பின்னூட்ட தகவல் ஒன்று போட்டிருந்தீங்க. அப்படி இல்லை, நாங்கள் எங்களுடைய தளங்கள்ல குறிப்பா சொல்ல போனா லங்காஸ்ரீ ஐபிசி குழுமம் மக்களோட மக்களா எந்த ஒரு விடயத்திலையும் இருந்திருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க, இருப்பாங்கன்றதையும் நாங்க இந்த தருணத்துல சில பேருக்கு முழுமையா தெரியாது. நீங்க நினைப்பீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். இல்ல, இந்த காணொலி முடிச்சுட்டு சொன்னா அதுக்கப்புறம் இதுல சொல்லப்பட்ட செய்திகளை சம்பந்தப்பட்ட தரப்பு கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய முழுமையான வேலையை, முழு நேர வேலையை. அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குமே தவிர நம்ம தனிப்பட்ட வேலைகளை பார்க்கவே நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. ஆனா நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அவதானிப்பா கவனத்தோடு செயற்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விடயங்களை குறிப்பா சொல்ல போனா நாங்க ஒவ்வொரு வேலைப்பளவுல இருந்தாலும் டெல்சான் குறிப்பா சொல்ல போனா அந்த மலைய மக்கள் இஷ்யூவா இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்கெங்க அதிக அளவில் இருக்கு அது தொடர்பா அந்த அமைச்சுக்கள் செயலாளர் அல்லது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு ஊடகமா எங்கட கடமை. அந்த கடமையை டெல்சானும் ஊடகமும் செய்து கொண்டிருக்குது. நாங்க எப்போதும் உங்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகளுக்கு ஆதரவா இல்லை, அதுக்கு எதிராகத்தான் எங்களோட கருத்துக்களோ எங்களோட நிலைப்பாடுகளோ இருக்கும். அதுல நாங்க எந்த லெவலுக்கும் போவோம். அதனால சில அரசியல்வாதிகள் குண்டக்க மண்டக்க பண்ணினாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ரைட், அந்த கதையோட வருவோம். நேற்று நடந்த அந்த பார் அசோசியேஷன் மீட்டிங், சட்டத்தரணிகள் மீட்டிங் சம்பந்தமா தான் இன்னைக்கும் பரபரப்பு தொடங்கிட்டாரு. இப்ப இன்னைக்கும் சார் நீங்க சொல்றது கூலா இருந்தா தான் நான் கூலா கதைக்கல. வெள்ள ஷர்ட் போட்டு வந்திருக்கிறேன். சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு ஆதரவா தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நானும் ஆதரவு. ஆனா எனக்கு ஒரு அதிருப்தி உண்டு, சரியான கவலை. இந்த என்ன சொல்ற, நெஞ்சமெல்லாம் படபடக்குது, நெஞ்சமெல்லாம் கொதிக்குது. அப்ப அதுல இந்த கூலா இருந்த தண்டில்சான் எங்களுக்கு இன்றைக்கு 36 செல்ஸ், உங்களுக்கும் அவங்க அப்படி கூட தான் வெக்கையா இருக்கும் இல்லையா? எல்லினோ எல்லா பக்கமும் கிழிச்சு தொங்க விடுது எல்லாரையும். அப்ப அதுக்குள்ள இந்த சட்டத்தரணிகள் சங்கம் உண்மையில ஒரு மகத்தானது, பெருமதியானது. அதையும் நாசம் பண்ணி விட்டாங்க நேற்று போய். அது நாசம் பண்ணதுக்கான காரணம் ஒரு பழக்கப்பட்ட ஒரு சில ஃபேசஸ் தான், முகங்கள். அந்த முகத்தை நாங்க இந்த எதிர்கட்சி தரப்புல எந்த நாளும் பார்த்து அதை விமர்சிச்சு அவங்களுக்கு இருக்க பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து அதை ஞாபகம் காட்டி தான் இருக்குது. இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அரசாங்கம் எடுக்கிற தீர்மானத்துக்கு நாங்க எதிர்ப்பு அப்படின்னு நீங்க என்னன்னு கேட்கல. இது என்ன சாமான் நினைக்கிறேன். ஓட்டமலை என்னடா இந்த வெக்க காலத்துல டெல்சான் ஓட்டமலன், வத்தவ பழம், வெள்ளரி பழம், இளநீர் எல்லாம் குடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட உடம்புல இருக்கிற நீர்ச்சத்திர தன்மை அதிகரிக்கும். அப்ப என்னடா சொல்றேன் என்றால், வைத்திய கலாநிதி சுகுணன் என்று நினைக்கிறேன், நேற்று முன்தினம் அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தவர். இப்ப இலங்கையில இருக்கிற அதிகளவான மக்களுக்கு நீர்ச்சத்து குறைஞ்சு கொண்டிருக்காங்க. வெயில்ற தாக்கம் அதிகரிக்க அந்த தண்ணி உள்ளெடுக்கிற விதம் குறைஞ்சி வருது. அதனால மக்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்களோட உறவுகள் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எந்நேரமுமே தண்ணீரை அருந்தி கொண்டிருங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த சுற்றுலா பயணிகளா வரவர்களா பாத்தீங்கன்னா அவங்களோட கையில எந்நேரம் ஒரு தண்ணி குவளை இருக்கு, ஒரு பொட்டிலோட இருப்பாங்க. அவங்க எந்நேரம் அந்த அவங்களோட அந்த நாக்கை நினைச்சு கொண்டே இருப்பாங்க. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா சாப்பிடுற நேரம் தண்ணி குடிப்போம். அதை தாண்டி தண்ணி விடாச்சார், நாங்க தண்ணி குடிக்கிறோம்னா மிக அரிது. நாங்க ஜூஸ் குடிப்போம், டீ குடிப்போம், அதெல்லாம் தண்ணி தான். ஆனா தண்ணிக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குற குறைவு இப்ப இருக்கிற அந்த எல்லினோட தாக்கத்துல அத ஹார்ட் அட்டாக் பிரதானமா வாரது. இந்த அதாவது உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு அதிகரிச்சு கொண்டிருக்கு இலங்கையில. மக்கள் அனைவரும் இதுல கொஞ்சம் விழிப்பாருங்க. நாங்க இந்த சில நிகழ்ச்சிகள்ல சில விடயங்களை காட்டுறது ஒரு அவேர்னஸுக்காக தான். அதுக்கண்டு நீங்க எல்லாரும் ஓட்டமலோ அல்லது வத்தவ பழம், வெள்ளரி பழம், இளநீ தான் குடிக்கணும் இல்ல. உங்களோட வீட்டுல நல்ல தூய்மையான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் குடிக்கும். இது ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்றேன். காலத்தின் கட்டாயமா இருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதை மாதிரி பின்பற்றுறது அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம நேற்று வந்துருவோம். இந்த சட்டத்தரணிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த மீட்டிங், சட்டத்தரணிகள் மீட்டிங் முடிஞ்சு நீதி அமைச்சர் அரசியல் நாணயக்காரவும் சென்று சந்திச்சு அவங்க ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நாங்க ஏன் இந்த பார் அசோசியேஷனா நாங்க ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிறதையும் அவங்க போயிட்டு தெளிவுபடுத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2023
நீதியமைச்சர் அரசு நாணயக்காரர் சொல்றாரு 2023லயும் இதே பார் அசோசியேஷனே சொல்லியிருக்கு நீதிபதிகளுடைய வயதில்லை நீடிக்க அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இப்ப வந்ததை இப்படி எதிர்க்கிறாங்க, என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு இவங்க போயிட்டு தெளிவு கொடுத்திருக்காங்க. பார்ப்போம் அப்ப இவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அடுத்து நடக்கும். நாங்க வருவோம் அந்த பேர்கள் யார் யார் வந்தாங்கன்னு சொன்ன அந்த பொலிட்டிக்கல் ரீதியா சட்டத்தரணிகள்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து முதல்ல சொல்லணும் தயாசிரி ஜெயசேகர். அவருக்கு எப்படியாப்பட்டவர்னு தெரியும். அவரு வாயாலே சொன்னாரு கள்ளன் பொய் இல்ல, பொய் சொல்றதான் பலம் என்றாலும் நேற்று உதயகம்பம்ல ஒரு பொய் சொன்னவர் பாத்தீங்களா, நீதிபதிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன கதை இது. அவருக்கு அவருக்கு அத்தனை அந்த உதயகம்மன் பிள்ளைக்கிட்ட ஒரு உளவு அமைப்பு இருக்கான். அவரே சொல்லிக்குவார், பிபுத்துரு இல உரிமையில இருக்க அந்த புலனாய்வு டீம் தான் இது எல்லாமே போயிட்டு கண்டுபிடிக்குமா. இந்த ஈஸ்டர் அட்டாக்கு புத்தகம் எழுதவே அவங்க தான் போயிட்டு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம். அப்ப அந்த மாதிரி தான் இந்த நீதிபதிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அந்த புலனாய்வு டீம் போயிட்டு சிந்திச்சுட்டு வந்திருக்கும் போல. யாருக்கு ஆளுதானப்பா பூச்சுத்துறீங்க நீங்களும். சரி, உதயகம்மன் பிள்ளை உண்டு, தயாசிரி ஜெயசேகர் உண்டு. தயாசிரி ஜெயசேகர் எப்படியாப்பட்டவர், இந்த அரசாங்கத்தை வீழ்த்த ஊழல் மோசடிக்காரர்கள், திருடர்கள், இனவாதிகள், மோசடிக்காரர்கள், கேஸ் இருக்கவே இல்லாதவை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்போடு சொன்னதுதான் தயாசிரி ஜெயசேகர். அவரும் நேத்து அவர் சட்டத்தரணி தான், இருந்தாலும் அவரும் மும்முரமா வந்திருக்காரு. சி தொளவத்த நாமல் ராஜபக்சேனுடைய கட்சியில அவரை எப்படியாச்சும் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி ஆக்கணும்னு கனவுல அவங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அப்புறமா அஜித் பி பெரேரா எப்படியாப்பட்டவன்னு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தயாசிரி சொன்ன வசனம் பார்த்தனீங்களா, சட்டத்திறனிகளோடு இணைந்து நாம எமது போராட்டத்தை முன்னெடுப்போம். இவர் என்னவா போனவர் அங்க? அதுதான் கேள்வி. இப்ப நேற்று உண்மையில இலங்கை இளைஞர் சட்டத்தரணிகள் சங்கம் ஒவ்வொரு காலத்திலேயும் தங்களோட பணிகளை காத்திரமா செய்திருக்கிறாங்க. சிராணி பண்டாரநாயக்கா பதவி நீக்கமா இருக்கலாம், 18-19 திருத்த நாடாளுமன்றத்துக்கு வந்ததா இருக்கலாம், எல்லா காலத்து. ஆனால் இவர் நேற்று சொல்ற சட்டத்தரணிகளின் போராட்டத்துக்கு நாம் துணையா இருப்போம். இவர் என்ன மைண்ட்ல வந்திருப்பார்? அப்ப அவர் சட்டத்தரணிகளை மறந்துட்டு விபக்சையில ஒருத்தரா போயிருக்காரு போல. கூட்டு விபக்ச ஏகாபத்த கூட்டு எதிர்கட்சி. நேற்று அந்த அவங்களோட 6 கோரிக்கை முன் வச்சு சட்டத்தரணி சங்கம் எல்லாம் பெர்ஃபெக்ட். அந்த கூட்டத்துல பெருமதியா அப்படியே போட்டு உடைச்சு விட்டாங்க. இந்த நபர்கள், நாங்க பேர் சொன்ன நபர்கள். ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு சட்டத்தரணி, தமிழ் பேர் சட்டத்தரணியோட பேசி இதை கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டேன். ஏன் இதை எதிர்க்கிறீங்க, என்ன காரணம்? அவரு சொல்றாரு, இதை நாங்க எதிர்க்கிறதுக்கான நாங்க என்ன சொல்றோம்னா, திடீர்னு இதை ஏன் செய்றீங்க, அரசியல் சீர்திருத்த மறுசீரமைப்பு செஞ்சுட்டு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேற்றைய மீட்டிங்க குழப்புனதே சமூக மட்டத்துல இதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போனது இந்த இவங்க தான். இவங்கள காமிக்காம இருந்துச்சு அப்படின்னு வந்து தமிழ் சட்டத்தரணிகள் சொல்றாங்க. இல்ல, அவங்க சட்டத்தரணி சங்கம் அவங்களோட தலைவர் கதைக்கிறார், அதுல இருந்து ஒரு சில உறுப்பினர்கள் மிக நியாயமா கதைச்சிட்டு வெளியில போறாங்க. இவங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா இவங்களோட எஜமானர்கள் போயிடுவாங்கன்ற ஆதங்கத்துல கதைச்ச மாதிரி எனக்கு கண்டிருந்தது. இவங்க ஓவர்டேக் பண்ணி வந்து ஊடகத்துக்கு முன்னுக்கு டக்குன்னு கதைச்சிட்டாங்க. இவங்களுடைய நிலைப்பாடு தான் இது, அந்த மாதிரி காமிக்க. அதுல வந்து மக்கள் ஆணையின் சட்டத்தரணிகள் சங்கத்தில சார்பில் சட்டத்தரணி நிகால் ரணசிங்க வந்து சொல்றாரு வந்து, இதெல்லாம் உண்மையில சரியான காரியம் இல்ல, இதுல வந்தவங்க அரசியல் சாயத்தோட வந்தவங்க. இப்ப நான் சொல்லல, அவர் வந்து சொல்றார், எமக்கு தெரியாது இதுல நடந்தது என்னன்னு, இதுல எதிர்க்கணும்ன்ற தேவை இருக்கான்னு தெரியாது. அது சட்டத்தரணி சங்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் 26,000க்கு மேற்பட்டவர் இருக்கிறாங்க. ஆனா வந்தது மிக குறைவானது. அப்ப மற்றாக்களுக்கு ஆதரவா அதுல வேற என்ன சொல்லிட்டாங்க, 3,500 பேர் இதை இணைஞ்சிருந்தாங்க. நாங்க 3,500 பேர் இருந்தில்ல. அப்புறம் தான் நமக்கு சரியான கவுன்ஸ் வருது, ரொம்ப குறைவான நபர்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த தீர்மானத்துல வந்து அதிகளவான எதிர்ப்பு, அந்த விருப்பம் இல்லை. அது மட்டுமல்லாது இது ஒரு முற்றிலும் வந்து ஒரு முழுமையா பொய்யான விடயம். அது அவர்கள் அப்படி சொல்லல. 26,000 பேர் இருக்கிற இடத்துல பெரும்பான்மை முடிவுன்னு சொல்லல. அப்ப 100% எத்தனை பேர் வந்தன்றத அவர் கேட்கிறார், ரணசிங்க கேட்கிறார். 26,000 பேர் இருக்கிறதுல எவ்வளவு பேர் வந்ததை வந்து முழு நேர அரசியல் ஈடுபட்ட பலர் நேற்று வந்தவங்க. அது சட்டத்தரணி சங்க அலுவலகத்தில் இடம்பெற்றது. அது மட்டுமல்லாத இப்ப முழு சட்டத்தரணிகளையும் கருத்துன்னு சொல்லி எடுக்கல. இப்ப இந்த 3 பேர், நாங்க சொன்ன 4 பேர் கருத்து. இப்ப இது வந்து நாங்க தெளிவாத்தான் இருக்கிறோம். இந்த விடயத்துல வழக்குகளை விரைவா முடிக்கணும்னு சொன்னால் இந்த விடயங்களை வந்து நீதிபதிகளோட வயது அதிகரிக்கிறது வந்து பிழை இல்லை. ஆனா இந்த குற்றவாளிகள் வந்து பாதுகாக்க இயலாது. குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடியவர்கள், குற்றவாளிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் தான் நேற்று கருத்து சொன்னது. ஒரு சில கூட்டங்கள்ல வந்து கருத்து சொல்றது அல்லது கூட்டங்களை குழப்புறது வந்து இவங்க தான் குற்றவாளிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடியது. இது நாங்க சொல்லல, டீல்ஸ் தான் ரணசிங்க தான் சொல்றேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சட்டத்தரணிகள கூட்டம் பெருமதியானது. அதுல வந்திருந்த சட்டத்தரணிகள் மிகவும் மூத்த சட்டத்தரணிகள், எல்லா காலங்களிலையும் இலங்கையில குரல் கொடுத்தவங்க. இப்ப நீதிபதிகள வயது இல்ல,
ஒருவேளை அதிகரிக்கிறது பிழை என்ற நிலப்பாட்டை குழப்பினது வந்து இவங்க. இவங்க தான். இவங்க தான். அதுல எந்த விதமான என்னது? மாற்றம் கருத்தும் இல்லை. ஏன்னா ஏசுறாங்க. இந்த உதயகம்மன் பிள்ளைவெல்லாம் வந்து கருத்து சொல்லவும் ரொம்ப காண்டில் இருக்காங்க. சட்டத்தரணிகள் சங்கத்துல இருக்க அந்த பெரிய முன்னுக்கு நிக்கிறவங்கள ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறவங்களே ரொம்ப காண்டில் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் வந்து வாய்ஸ் கட் கொடுத்தாங்க, இவங்க எப்படி இதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன செய்ய, சட்டத்தரணிகள் தானே, அதுக்காக வந்துட்டாங்க. ஆனா இவங்க வாய்ஸ் கட் கொடுத்தது வந்து அந்த அரசியல் நோக்கம், இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய அஜெண்டா என்னது, அவங்கவுங்க வேற வேற லைன்ல போய்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஆனா என்ன துன்பியலான சம்பவம்னா வரலாற்றுல முதல் முறையா எங்க சட்டத்தரணிகள் சங்கத்துல தீர்மானம் ஒன்று ஒரு குழப்பகரமான முடிவா மாறினது நேற்று தான். இவ்வளவு காலத்துல இப்படி நடக்கல. ஏன்னா இவ்வளவு காலத்துல குழப்பின இவங்க தான் ஆளுங்கட்சியில இருந்து. அப்ப சட்டத்தரணிகள் சங்கம் மிகவும் ஸ்மார்ட்டா தீர்மானம் எடுத்தது. விலங்குதாரிகள் சங்கம் ராஜபக்ச சிராணிக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததா இருக்கலாம். கோட்டாபாய ராஜபக்ச 19-18 தீர்மானங்களை கொண்டு வந்ததா இருக்கலாம். அங்கால பிறகு நீதிபதிகளுக்கு எதிரான கருத்தா இருக்கலாம். மன்னார் நீதிமன்றம் அடிச்ச கேஸா இருக்கலாம். நீதிபதிகள் அச்சுறுத்தின கேஸா இருக்கலாம். எல்லா டைம்லயும் வந்து இவங்க செய்த தரப்பு அந்த பாதிப்பை ஏற்படுத்தின தரப்பு. அப்ப சட்டத்தரணிகள் கருத்து வந்து சுயாதீனமா இருந்தது. இப்ப என்னடாண்டா அந்த அது என்ன சொல்ற அந்த வெள்ள அங்கிய வந்து களங்கப்படுத்திட்டான். அதுல இப்படி வைக்கலாம் டெல்சா சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு அரசியலில் ஈடுபடும் சட்டத்தரணிகள் சங்கம், சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம், அப்படி ரெண்டா பிரிச்சு விட்டா சார். அப்ப இது ஒரு கருத்துல எடுங்க. சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, அரசியல்ல ஈடுபடக்கூடிய சட்டத்தரணிகள் சங்கம், சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம். அப்ப என்ன அரசியல் ஈடுபட்டாலும் அவங்க அங்கதான் போகணும் அந்த கோஆபரேஷனுக்கு. சுயாதீனமான சட்டத்தரணிகள், இப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய பொறுமதி மிக்க சட்டத்தரணிகள் அவங்க சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம். அப்படின்னா பிரச்சனை இது. அதோட இன்னைக்கு நாமல் ராஜபக்ச வந்திருந்தார். அப்படியே எங்க அப்பா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய வழக்கு ஒண்ணு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற நடவடிக்கைகள்ல வந்து அவர் திருப்தியா இருக்காராம். அது மதிக்கிறாராம். நீதிமன்றம் வந்து சுயாதீனமா இயங்குது. அதை எதுவும் சொல்ல இயலாத. சொன்னாதான் ரஞ்சன் ராமநாயக்கமா இவருக்குள்ளுக்கு போகிறோமே, அதனால அதை எதுவும் சொல்ல இயலாது. சரியா, அதை வந்து மரியாதையா சொல்லிக்குவார். நான் மதிக்கிறேன் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ் அப்படிங்கிறது. ஆனா இலங்கை போலீஸ் திணைக்களம் மீது எனக்கு சரியான நம்பிக்கை இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இது வந்து இன்னைக்கு இலங்கை போலீஸ் இல்ல, பலவத்து ஜேவிபி போலீஸ் தான் இது இப்படி செயற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க போயிட்டு நீதிமன்றத்துல முன்வைக்கிற காரணங்கள்னால தானே நீதிபதிகளும் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவங்க தான் காரணம். போலீசார் தான் பிழையான வழிநடத்தல் செய்யறாங்க. பொய்க்கு விசாரணைகளை செஞ்சு பொய்யான சாட்சிகளை தயாரிச்சு எங்களுக்கு எதிராகவே செயற்படுறாங்க. இது வந்து பிளவத்த போலீஸ் அப்படின்னு போலீஸ் திணைக்களம் மீது ஒரு குற்றம் சுமத்துறாரு. நீதிமன்ற நடவடிக்கையில திருப்தியா இருக்காராம். இருண்டவண்ட கண்ணுக்கு மருண்டதெல்லாம் பெய்யண்ட மாதிரி அவங்களோட தாத்தாட காலத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்தது. நீதிமன்றம் எல்லாம் ஆமியும் போலீஸும் தான் நடத்தினது. அவர்ல பிழை இல்லை டேல்சான். அவர் ஒரு சாட்சியும் சொல்லி இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளணும் மக்கள். அப்ப அவருடைய வழக்கு வந்து மணி லாண்டரிங், பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை எதிர்வரும் அக்டோபர் 29 அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு அந்த வாய்ஸ் கட்டையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சுகீஸ்வர பண்டாரை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. சரி, இன்னைக்கு சரி எங்களுக்கு எப்ப கிடைக்கும், இன்னைக்கு நாம கொஞ்சம் நம்ம கெத்த காட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து வந்து சுகீஸ்வர பண்டாரைய சான்ஸ் இல்லை, நோ சான்ஸ் அப்படின்னு திரும்ப அவரை பாக்குறதுக்கு இன்னைக்கு பெருசா யாரும் வரல. ஏன்னா தெரியும் எப்படி இது இன்னைக்கு உள்ள போத்தா போகுது, இது வெளியே வராது போல. 42 நாள். ஆனா அவருக்கு சரியான அப்டேட் கிடைச்சில்ல போல. அவரு இந்த நீல பஸ்ல ஏறிட்டு, பிசன் பஸ்ல ஏறிட்டு சொல்றாரு, ஒழுங்கா ஒரு பெரேராவுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாத அரசாங்கம் பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல நான் நினைக்கிறேன் அவர் அந்த முதல் நாள் பேப்பரை பாய்ச்சி முதல் நாள் நியூஸோட நிக்குது. அடுத்த நாள் பெரேரா நடந்துச்சா போலீஸ் எப்படியா அவட பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்டேட் ஆகில்ல, அது அதோட போயிட்டாரு. ஆனா நான் உண்மைக்கே சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த சுகீஸ்வர பண்டார் அடிக்கடி சைனா போயிட்டு வந்த விஷயத்தையும் கொஞ்சம் தேடி பாருங்க. நிறைய தகவல் இருக்கு. கட்டாயமா இவர் வந்து 2 சம்பளம் வாங்கினவரு, பல தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்காரு. இந்த சைனாவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தது யாருடைய காசு, அதையும் கொஞ்சம் தேடி பாருங்க. அதை நாங்க ஒரு இன்ட் கொடுத்துக்கிறோம். மற்ற டீல்ஸ் எனக்கு 2 தினம் சொல்ல வந்தது. நேற்று மாலை வேளையில இலங்கை நேரம் ஒரு 8-9 மணி இருக்கும். மஹிந்த ராஜபக்ச ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது அனுப்புனார் ஆறுன்னு கேட்டீங்கன்றால் 3 பிள்ளைகள் காணல, 3 பிள்ளைகள் மிஸ்ஸிங், 2 பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போனவங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இன்க்ளூடிங். இது முடிஞ்சா 3 பிள்ளைகள் மிஸ்ஸிங்,
கணவனும் மனைவியும் ஒரு இடைத்தங்கள் முகாமுக்கு வராங்க. கணவனும் விசாரணைக்கு கூட்டி போனவர் இல்லை, குடும்பத்துல 4 பேர். அந்த அம்மா தான் அவக்கு இப்ப நான் நினைக்கிற ஒரு 69, 68, 70 வயது இருக்கும். அந்த அம்மா தான் இந்த வீடியோ அனுப்பிட்டு, அதாவது அந்த மகனே காட்சியை பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு விஷயம் தோன்றி இருக்கும். இல்ல அவ இப்படித்தான். அதுக்கு பிறகு நான் அந்த வீடியோவை நான் போட்ட உடனே நான் உடனே அழைப்படுத்தேன். அம்மா நீங்க இந்த இப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறீங்க. சொல்ல இல்ல தம்பி, எனக்கு உங்களோட டெலிபோன் நம்பர் இப்படி தந்தவங்க ஒரு ஆளோட பேரை சொல்லி ஒரு தந்தவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் கொடுத்தவர். நான் இவ்வளவு நாளும் எனக்கு எதுவும் உங்களுக்கு அனுப்ப தோணல. ஆனா எந்த நெஞ்சம் பதைக்குது இந்த ராஜபக்ச நடந்து போற இந்த நடைய பார்க்க. நான் சொன்னேன் கவலைப்படுறீங்களான்னு. 3 புள்ள புருஷன் கொடுத்துட்டு தம்பி இந்த வவுனியாவில் இந்த இடைத்தங்கள் முகாம்ல நான் இருக்கக்குள்ள காலை பிடிச்சி கதறினேன் தம்பி. அந்த இவங்களையெல்லாம் கொண்டு போய் சோன் 4 வச்சதான், சோன் 4 முகாம்லாம் வச்சேன். காலை பிடிச்சி கதறினான் தம்பி, எனக்கு இது ஒரு கால எப்படியாவது பெற்றுத்தாங்க. ஆனா அவங்க எதுவுமே செய்யல தம்பி. இன்றைக்கு எனக்கு அவங்க சொல்றா சாப்பாடு சரியான கட்டுப்பாடு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த வாழ்க்கை இப்ப முடியும்னு தெரியாது. ஆனால் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஒன்றே ஒன்றுதான் சொன்னான், என் 3 பிள்ளைகளையும் கணவன் முகத்தையும் ஒரு தரம் பாத்திர மாட்டேனான்னு 2009 இருந்து போராடுறேன். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ராஜபக்ச இதை விட இன்னும் அழுந்துறத நான் இந்த கண்ணால பார்க்குவோம். அதாவது சாபம், அவங்க மனவேதனை வந்து மனவேதனை எத்தனையோ பேரோட ஒரு அம்மாத்த நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி எத்தனை அம்மா எத்தனை அப்பா. நேற்று நீங்க ப்ரோக்ராம் செய்திருந்தீங்க இன்சைட்ல எக்லி கூட, அப்புறம் அப்பா சந்தியா கூட ஜெனிவாவுக்கு வருவாங்க. நான் 2-3 தடவை அவங்கள்ட்ட கதைச்சிட்டு செவ்வியிடது அவ சிங்களத்துல கதைப்பாங்க. ஐயோ அவ அந்த ராஜபக்ச குடும்பத்தை பத்தி அவ என்ன சொல்ற, அந்த 2 அழகான படியன்னு மூத்த படியன் அந்த தகப்பனை நினைச்ச ஏக்கத்திலே அவர் சரியான ஒரு என்ன சொல்ற டிப்ரெஷன் மகனுக்கு. அவ சொல்ற அப்படி ஒரு அழகான ஒரு குடும்பமா இருந்தாங்க. என்ன அதாவது அவங்க அண்டண்டாடுக்கு தான் சீவிக்கிறவங்க, அவங்க பெரிய பணக்காரர் எல்லாம் இல்ல. சந்தியா எல்லாம் அவக்கு வெளிநாடு போறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சது சந்தியாக்கு. ஆனா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா, என் கணவர் வருவார் இலங்கையில நான் பார்க்க சொல்லி சொன்னான். என்ன சொல்றது, ஒரு கனத்த இதயத்தோட சந்தியா எக்லி கூட. இப்ப அவ ஜெனிவாவுக்கு ஒவ்வொரு முறையும் வருவாரு. அவ இப்ப அந்த முடியே தலையில முடியும் இல்லைன்னு அவட கோலமே அப்படியே மாறி போச்சு. இந்த மாதிரி தமிழ் தாய்மார், ஆயிரக்கணக்கான தாய்மார் உண்மையே ஒரு என்ன சொல்ல நெஞ்சத்துக்கு நெருடலானது. நாங்க அதையும் பழி வாங்குற நோக்கத்துல சொல்லல. ராஜபக்ச அவ சொல்றா, அந்த தாய் சொல்றா, ராஜபக்ச தவண்டு போறதை நான் பார்க்கணும் தம்பி, ராஜபக்ச லேசில சாகக்கூடாது. நான் சொல்லல, அந்த தாய் ராதகம். அத நான் ஒன்று சொல்றேன், யார பாவத்துக்கும் உள்ளாயிராதன். உள்ளானவங்களை பத்தி தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உள்ளானவங்க இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்காங்க அந்த காணொலியில அதான் இருக்கு. இல்ல ஒரு பாவம் செய்து ஒரு குறுகிய காலத்துக்கு சந்தோஷமா இருக்கிறான் டெல்சா, ஆனா அது நீண்ட காலத்துக்கு நீடிக்காது. நிறைய பேருடைய சாபம், நிறைய பேருடைய வேதனை, கோபதாபங்கள் தான் இதன் பிரதிபலிப்பு இன்னைக்கு இப்படி. இப்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஞாபகம் வருது, நேற்று கதிர்காம பெரேரா நடந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு குடும்பத்தோட போயிருக்காரு. குடும்பம்னா அவரும் அவருடைய மனைவியும் 2 பேரும் போயிட்டு கீழே அமர்ந்து, கீழேன்னு சொல்ல இருந்து கீழே ஒரு செட்டி போட்டிருக்காங்க. செட்டியில் அமர்ந்து தான் அந்த பெரேரை பார்த்துருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சஜித் பிரேமதாசும் அந்த பெரேராவோட கலந்துக்கிட்டாரு. ஜனாதிபதி அனுரகுமார சனாயக கலந்து கொண்டிருந்தாரு. ஜனாதிபதி அனுரகுமார சனாயக ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இந்த கதிர்காம பெரேரா சம்பந்தமா சொல்லணும்னு சொன்னா, வடக்குல இருந்து தமிழ் பக்தர்கள் எத்தனையோ மைல் கடந்து இந்த கதிர்காமத்துக்கு வராங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மத வழிபாடுகளை இந்த இடங்கள்ல செய்யறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த இடத்துல மத வழிபாடுகள் ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு தேசிய நல்லிணக்கம், ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்கிற இடமா இந்த கதிர்காமம் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தாரு. උතුරේ දෙමළ ජනයා සති ගණනාවක් මුල්ලේ පයින් මහා කැලෑවේ සතා සිව්පාවා ඌදුරුවලට මුහුණ දෙමින් මේ දේව මංගල්‍යය කරා ගමන් කරනවා. ඒ වගේම මුස්ලිම් ජනයා Tamanටම අනන්‍ය වූ වතාවත්වල යෙදෙන අවස්ථාවන් තිබෙනවා. ඒ වගේම ලක්ෂ සංඛ්‍යාත සිංහල ජනතාව මෙම දේවාලයත් මෙම කිරිවිහෙරත් මෙම පෙරාර මංගල්‍යත් සමග සම්බන්ධ වෙනවා. ඉනිස එක පස්සකින් ගත්තොත් මෙම අවස්ථාව අපේ රටේ ජාතික අනන්‍යතාවයන් වගේම අපේ රටේ ජාතික සමගිය පිළිඹු කරන අවස්ථාවක්.
நேற்று இன்னும் ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க டெல்சான், கணக்க புகைப்படம் அஜித் நிவால் கப்ரால், மஹிந்த ராஜபக்ச, மற்றது கோட்டாபாய ராஜபக்ச, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மஹிந்த குடும்பம் தான் ஃபுல்லா கோட்டாபாய ராஜபக்சோட புகைப்படம் பாக்குறது, அப்புறம் கோட்டாபாய ராஜபக்ச கை கொடுக்கிற சீன தூதுவர் மாற்றலாகி செல்றார் நீண்ட ஆமா. நாட்களாக இருக்கிறது. ம். இவர்களுக்கு மிகவும் மரியாதைக்குரியவர் அல்லது மிகவும் வேண்டப்பட்டவர். சீன தூதுவர்னா எல்லாருடைய நட்போட இருக்க. இப்ப இவங்கட பிரச்சனைடா கைய பிடிச்சி, ஐயோ ராசா இவ்வளவு நாளும் ஆகு கொண்டா நீதானேப்பா டெலிபோன் அடிச்சு எல்லா பக்கத்தாலையும் காப்பாத்துனா, ம். நீயும் போனா எங்கட கதை சரி, எங்களோட இதோட கிரகம் எல்லாம் பகைக்குது என்றுதான் அந்த கை பிடிக்கிற புடிய உளவியல் ரீதியா அதை பாருங்க டெல்சா. நீங்க இப்ப உங்களை பார்த்தா விளங்கும் அந்த உளவியல் தாக்கம் எப்படி என்று. ம். அஜித் நிவால் கப்ரால் இருக்கிறார் பாத்தீங்கன்னா விளங்கும். ஆமா ஆமா ஆமா. அதான் நல்லா சார். மீசையெல்லாம் சும்மா அப்படிங்க கருப்பா சும்மா ஆமா. காண கருப்புன்னு இருக்குது. ஆனா மஹிந்த உண்மைக்குமே ராஜபக்ச ராஜபக்சேக்களோட நல்ல நண்பர்கள், என்ன நெருங்கிய நண்பர்கள், க்ளோஸ் நெருங்கிய நண்பர். மற்றது அந்த வீடியோவுல சிலவள இதை கேட்கறாங்களோ தெரியாது. நேற்று ஒரு ஆடியோ வந்ததானே கோட்டாபாயோட, ஆமா ஆமா. ஆடியோட குரல் உங்களோட ஆமா. தானாண்டு சீன தூதுவர் கேட்கிறாரு இல்லையா கோட்டாட்ட. கோட்டா இருக்கிறார். அடுத்த பாத்தீங்கன்னா கோட்டாபாய கை கொடுக்குற குடுவைய பாருங்க. ஆமா ஆமா ஆமா. நீ பூரா மாப்பிள்ள நம்மட கதை இனித்தான் சங்கூத புறான்னு இளைஞ்ச ஊருக்குள்ள என்ன கெதிரா வாப்பாண்டு இருந்தால் கையை பிடிச்ச ஒரு இறுக்கமா ஒரு கையை பிடிச்சு கொண்டு இருக்குது. ம். மற்ற டெல்சான் இன்னொன்று சொல்ல ஒன்று டெல்சான், டைம் போய்கொண்டிருக்குது. ஆமா. நேற்று ஒரு 149 வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல வந்து புதிய சாதனை ஒன்ற மேற்கு. நேற்று உண்மையில நான் அப்பா கிரிக்கெட் நீங்க பார்த்து அனுப்பி கனகாலம் விடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நீங்க உண்மைதான். கட்டாயம் பாருங்க. மேற்கத்திய தீவுகள் 149 வருட டெஸ்ட் உலக வரலாற்றுல நேற்று ஒரு சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறால் 5 விக்கெட்டுகளை வந்து 5 ஓட்டமற்ற ஓவரோட சேர்த்து பெற்றிருக்கிறார். அவர் சாதனைன்றது வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் என்றவர் தான் அந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாத நேற்று பாகிஸ்தானை வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டங்களோட முடக்குனாங்க. அந்த சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா. நேற்று இன்னிங்ஸ் மேட்ச் பாக்குறேனா அல்லது 2020 பாக்குறேன்னு தெரியாம இருந்தது. அவ்வளவு சுவாரஸ்யமா லாரா இருந்தது. அந்த லாரா அவங்கள் இருந்த போது, அதாவது கிறிஸ் கெய்லாக்கள் இருந்த போது ஒரு மேற்கிந்திய தீவுகள் அணியிற துடுப்பாட்டம் அப்படி களத்தடுப்பு அப்படி இருக்குமோ, நேற்று அந்த அவங்க அந்த கீப்பருக்கு பக்கத்திலேயே ஒரு 6 பேரை போட்டு விளையாடினாங்க. டெக்னிக்கலா அப்படி கேம் முடிச்சிருக்காங்க. உண்மையில இந்த வெஸ்ட் பழைய ஒரு வெஸ்ட் இண்டீஸை பார்த்த மாதிரி இருந்தது. அதையும் சொல்ல வேணும். அதனோட டெல்சான் இன்னும் ஒரு தகவல் பகிர்ந்திருந்தனா நீங்களும் பார்த்திருப்பீங்களோ தெரியாது. ஸ்பெயின் அணி வீரர் ஒருவர் தலை நீளமா வளர்த்த மாதிரி கலைவர் தலையை வளர்த்து கொண்டு கிரவுண்டுக்குள்ள திரிகிறார். கிரவுண்ட்ல தலையை வளர்த்து கொண்டு ஓடுறாரு. இந்த மாதிரி இருக்கு. தலை வெட்டுறது டிசிப்ளின் இல்லையாண்டு. ஆனா அதுக்கு பின்னால இருந்த சோகமான செய்தி என்றது என்ன என்ன இப்ப என்ன அறியவே வெளிநாட்டவர்கள் கூட ஏன் இவர் தலைமுடி வளர்த்திருக்கிறார் அப்படி இப்படி மற்றவங்களுக்கு ஓடும்போது டிஸ்டர்பா இருக்கு. ஆனா என்ன சொல்ற, அவர் பகிர்ந்த செய்தி என்றது கண்கள்ல கண்ணீரை நிறைய செய்தது. தண்ட மகன் ஒரு விசேட தேவையுடைய ஒரு ஸ்பெஷல் சைல்டு சொல்லியும் தன்னை அந்த 11 வீரர்களுக்குள்ள இனங்கான்றதுக்கு இதை தாண்டி இதான் தண்ட அடையாளம். இது அப்பா தூரந்து பார்க்கும்போது தன்னை தந்தை எங்க இருக்காரு எப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தந்தை வந்து அப்படி இருக்கதான் சொல்லுகிறாரு. ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு கதை. அவங்களுக்கு கொடுத்த பரிசுகளை எடுத்துட்டு அவங்க எல்லாரும் விமானத்துக்கு போறதுக்கு அந்த மைதானத்துல இருந்து தயாராகி கொண்டு போகும்போது அவர் ஒரு பொலித்தீன் பையில அந்த பரிசுகள் எடுத்து கொண்டு போறாரு. அதை ஏனென்று கேட்கும் போதும் அவர் ஒரு தகவல் ஒன்று பரிமாறினார். என் மகன் எங்க இருந்தாலும் நான் நீளமான முடி அப்பாட கையில பரிசு இருக்குன்றத பார்ப்பார். அதே அவருக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். என்ன சொல்ற, அந்த இன்றைய நாள் வந்து ஒரு பெரிய ஒரு கவலையான நாளா தான் இந்த நிகழ்ச்சி முடிக்க வேண்டி இருக்குது என்றால் ஒரு துயரம் நிறைந்த சம்பவங்களா தான் எல்லாம் பதிவாகி. ஆனா நான் அப்படி விட மாட்டேன். சந்தோஷமா ஜோக் ஒன்று இருக்கு. இதுல நல்ல ஜோக் ஒன்று. நம்ம சஜித் பிரேமதாஸ் வந்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதுல சொல்றாரு, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கரப்பான் பூச்சிகளை மறந்துடாங்க. இந்தியாவில் கரப்பான் பூச்சி கட்சி செய்ததை ஜனாதிபதி அனுர மறக்க கூடாதுன்னு சொல்றாரு. கொடுக்கிறாரு. ரைட்டா? இப்ப நீங்க வந்து கண்டவாக்குல முடிவுகள் எடுக்கிறீங்க. இலங்கையிலையும் கரப்பான் பூச்சிகள் வந்து அப்படி கோக்கரோச் வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு வச்சிடாதீங்க. எனக்கு அப்புறம் டக்கு ஞாபகம் வந்துச்சு. அரகலையனும் நடந்துச்சு. ரைட்டா? 2022 அரகலைய மே 9 வந்து ஒரே கலவரம் ஆகணும்னா என்னன்னா ராஜபக்ச இந்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்து அமைதி ஆர்ப்பாட்டம் தாக்கி ஒரே குழப்பமா போயிடுச்சு. அந்த இடத்துக்கு ஐயா வந்தாரு. 2 ஆமி இவர் வந்து கலசனை தூக்கி போட்டு அப்படி வந்தோட அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கலாம். ஐயோ யாரும் அட்டி போத்தல்ல வீசி தாக்குறாங்க, இவரை ஓடுறாரு.
ஐயோ கொஞ்சம் இருந்தா ஏதாச்சும் பெரிய அசம்பாவிதம் நடந்துடும். நல்ல நேரம் தப்பிச்சு வந்துட்டார் எதிர்க்கட்சி தலைவர். அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவரை இதை மறந்துட்டாரா என்ன கதை அப்படின்னு. இப்ப இவர் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு கோக்ரோச். பாருங்க இந்தியாவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, மறந்துடாங்கன்னு இவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. මේ මෑතකදීම සිදුවුණු ඉන්දියාවේ සිද්ධිය අමතක කරන්න එපයි කියලා මම ජනාධිපතිවරයාටත් රජයටත් පෙන්නුම් කළ දෙන්න සූදානම්. இல்ல டெல்சான், சஜித்திர கருத்தை நீங்க சீரியஸ் இல்லாம பார்க்க வேணாம். என்னன்னு சொன்னால் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓப்பனா சொல்லிட்டார். ஆனா ஒரு தரப்பு இதுக்கு தயாராகுது. இப்ப ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி சொல்லி இந்த இதுக்கு காரணம் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுல பின்னணியில் இருக்கிறார். ஒரு தூதரகத்துல சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கு. சரி சரி சரி. தூதரகத்துல இல்ல, தூதரகத்துக்கு வெளியில ஒரு 5 நட்சத்திர கொட்டல்ல முந்த நாள் மாலை நேற்று நிறுத்தனை போயாடே நேற்று மாலை ஒரு 6 பேர் போயிருக்கிறாங்க. 6 பேர் போயிருக்காங்க. பெரிய டிஸ்கஷன் இல்ல இப்ப எனக்கு தெரியாது இலங்கையர் உளவுத்துறை தெரியுமாண்டு. நம்ம உளவுத்துறை பலம் தானே உளவுத்துறை. அந்த போறதுலயே ஒரு போன் அடிச்சிருவான் அவனே நம்ம உளவுத்துறை. அண்ணா எங்க நிக்கிறீங்கடா, அண்ணா எங்க நீங்க, நான் இப்ப ஹோட்டலுக்கு வந்தேன், அண்ணா 6 இருக்கிறாங்க, எல்லாம் லேட் ஆகி கேட்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம், கட் பண்ணு. 6 இருக்கிறாங்க, நான் சும்மா வந்தேன் அவங்க சாப்பிட போனேன். யாரோட சாப்பிட போறீங்க? அவரோடையா? சரி கதம். அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இதுல தீவிரமா இருக்கிறார். சில பேர் சொல்லல டெல்சன், அவங்களை எதை டார்கெட் பண்ண போறாங்கன்னா நீதி அமைச்சரை டார்கெட் பண்ண போறாங்க. டார்கெட் பண்ணி பல்கலைக்கழக அளவுல இதை முதல் வெளியில் எடுக்க போறாங்க. பல்கலைக்கழக மாணவர்கள் அதுல பெருசா ஈடுபாட தெரியாது. இந்த பல்கலைக்கழக மாணவர் சங்கம் அரைவாசு இங்கதான் இருக்குது. எனிவே இது டீப்பா சொல்ல வேணும் நான் சொல்லி விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இந்த வெளிநாட்டுல இருக்கவங்க ரொம்ப ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா புலம்பெயர்ந்து வாழவங்க அவங்க பகுதிகளில் இருக்க இந்த இலங்கைக்கான தூதுவரகங்கள் அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காம, எம்பசிகள்ல அவங்களுக்கு தேவையான சர்வீஸை பெற்றுக்கொள்ள சென்ற போது அங்க ரொம்ப லேட் ஆகுது, சரியான குயிக் சர்வீசஸ் இல்ல. அப்ப இது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கவனத்துக்கு கொஞ்சம் கொண்டு போக சொல்லிருக்காங்க. முக்கியமா லண்டனில் இருக்க இலங்கைக்கான தூதரகத்தில் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கான், அதை முக்கியமா சொல்லியிருக்காங்க. லண்டன் மட்டும் இல்ல டெல்சன், நாளைக்கு இதை நாங்க தொடக்கத்திலே எடுப்போம். இது ஒரு டீப்பா கதைக்கணும். பல தூதரகங்கள்ல மக்களை அவங்க மக்களா நடத்துறாங்க. அங்க லஞ்ச பணம் மறவிடப்படுது, லஞ்ச பணம் மறவிடப்படுது. அருண் கேமச்சந்திரன் அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழ் பேசும் ஒரு வெளிவிவகார அமைச்சர் டில்சன், நாளைக்கு அதை தொடக்கத்திலே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல எடுக்கணும். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலாக அவங்க ஒரு தீர்வு பெற்ற ஒரு குடும்பம், ஒரு அம்மா இலங்கைக்கு வரணும்னு இருக்காங்களாம். அவங்களுக்கு சரியான சொல்யூஷன் இதுவரைக்கும் கிடைக்குது இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நாங்க நாளைக்கு தொலைபேசி ஆன்சர் பண்றல ரிசீவரை தூக்கி வெளியில வைக்கிறது, இப்படியான இதுகள் எல்லாம் நடக்குது. நான் நினைக்கிறேன் வார மாத பிற்பகுதியில நான் அவருக்கு ஒரு தூதுவரை சந்திக்க போறேன் இது சம்பந்தமா. அவர் என்ன சந்திக்கலன்னா அவரை திறந்து நாட்டு நடப்பு நடக்கும். சரி டில்சன், இதுல பாத்தீங்கன்னா அடுத்து யார் கைது என்பதை விட மொத்தமாக எல்லா மைந்த கூட்டத்தையும் கைது செய்து உள்ளே போட்டால் என்ன நாட்டுக்கு உண்மையான விரைவான விடுதலை கிடைக்கும். அடுத்த 6 கைதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாது. ஒரே குழு சொல்லலாம். 2029ஆம் ஆண்டு மிக முக்கியமாக பேசப்பட போறால் உள்ளுக்குள்ள இருந்துதான் அவரை பற்றி பேச வேண்டி இருக்க போது. அவ்வளவுதான். அதுக்கு நீதிபதிகளை வெளிப்படுத்தியது நல்லது. விரைவாகவும் துரித கதையில் வழக்குகளை முடிக்க இது வழிவகுக்கும். வர வர டெல்சானுக்கு கதை போச்சு, நையாண்டி கூடி போச்சு. தொடரவும் சுவாரஸ்யமா இருக்கு என்று சொல்லி நன்றி. நாங்களும் அதை ரசிக்கிறோம். வணக்கம் இருவருக்கும். நான் உங்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கிறேன். அனோஜன் பற்றி அப்போ பேசிவிட்டு ஒரு வார காலத்தில் மறந்து விடுவார்கள். அந்த விடயத்தில் உங்கள் முடிந்த உதவியை செய்து கொடுங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன கருத்து சரி. நாங்களும் சில ஆலோசனைகள் முன்வைச்சிருக்கிறோம். முடிஞ்சவரை டெல்சான் ஏலம் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய வெளிவார அமைச்சுக்கு இந்த தகவல்கள் எங்கட சைட்டால ஊடகமா நாங்க என்ன அந்த குடும்பத்தை தொடர்புபடுத்தலாம் என்றதை ஒரு பாருங்க. அதிகாரிகளை திருத்தவே முடியாது. காரணம் ஊழலில் ஊறிப்போன பழைய அரசால் வளர்த்து விடப்பட்டவர்கள் தான் இவர்கள். நீதிபதிகளின் ஓய்வு காலம் அதிகரிப்பதால் மக்களுக்கு பிரச்சனை இல்லை, கல்லுவனுக்குத்தான் பிரச்சனை. நிச்சயமாக உங்களோட கருத்து அது உங்களோட கருத்தா இருக்குது. உங்களோட கருத்துக்கள் பலதுண்டை வாசிக்க முடியாம போச்சு. என்னடா ஒரு நெருடலான சில பகுதிகள். ஓகே டெல்சா, போயிட்டு வாங்க. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு தலைவில சந்திப்பேன். தலைவில போறோம். நாளைக்கு அங்க இருந்தா நாட்டு நடப்பு. தலைவில அண்ணம்மாள் தேவாலயத்திலிருந்து நாட்டு நடப்பு சந்திப்போம்.
இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.